ரொம்பவே ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க ஒரு ஃபோட்டோ என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 3D எஃபெக்ட். 3D எஃபெக்டில் 3D ப்ராம்ப்ட் மேக்கர் தாங்க இப்போ ரொம்பவே ட்ரெண்டிங்காக இப்போ போயிட்டுருக்கு. இது வந்து பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலருக்கு புரியாமல் இருக்குது. ஒரு சிலர் இந்த ஃபோட்டோ இமேஜ் பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து சிலிக்கானில் செஞ்சதா உட்டனில் செஞ்சதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒரு சிலர் இது எப்படி செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அதுக்காக தான் அந்த வீடியோவே வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் எண்டு வரைக்கும் நீங்கள் வீடியோவை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். இந்த மாதிரி ஃபோட்டோ எஃபெக்ட் 3D ப்ராம்ப்ட் மேக்கர் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை தொடர்ந்து பார்த்துட்டு வந்துங்க. இந்த மாதிரி நிறையா யூஸ்ஃபுல்லான தகவல்கள் உங்களுக்கு வேணும்னு சொன்னால் நம்மளோட இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளோட யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி இருக்க ஃபோட்டோவை நாம் 3D ப்ராம்ப்ட் அதாவது நேனோ பனானா மூலிமா எப்படி மாற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ பார்க்க போகிறோங்க. இப்போ ஸ்டெப் சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் கூகுள் போய்க்கங்க. கூகுள் ஜெமினி அதில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் ஜெமினிக்குள்ளே போனீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி உங்களுக்கு வருங்க நேனோ பனானான்னு சொல்லிட்டு. இந்த ஆஸ்க் ஜெமினியில் வந்து நான் கொடுக்குற ப்ராம்ப்டை நீங்கள் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த ப்ளஸ் சிம்பிளில் உங்களோட ஃபோட்டோஸ் எது வேணுமோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரியான அதாவது நம்மளுக்கு சென்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லைங்களா, அதில் நீங்கள் சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட ஃபோட்டோ 3D ப்ராம்ப்ட் மேக்கரில் வித்தின் 5 மினிட்ஸில் வந்துடுங்க. இதை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ப்ராம்ப்ட் வேணும் அப்படின்னு சொன்னால் நம்ம இன்ஸ்டாவில் டிஎம் பண்ணுங்கள். தேங்க்யூ.